கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கிறார்கள். அதே போல திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக விசுவாசம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் நடு ரோட்டிலே விட்டு விடுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நல்லாட்சின்னா எடப்பாடியார்தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026.